ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேபி இவ்வளோ நாள் உங்களுக்கு கதை ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம், பட் இதுக்கப்புறம் கதை ரொம்பவே சூப்பராக போக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 5. இன்னைக்கு தான் ரிசல்ட்டுக்கான டேட் அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. இவங்க எல்லாருமே இப்போ ரிசல்ட் தான் பார்க்க போயிட்டு இருக்காங்க. அச்சோ என்னோட பிரேஸ்லெட் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. பிளாக் கலர் பூனை வர கொடுக்கால போது, ஹே யோர் உனக்கு மூட நம்பிக்கை எல்லாம் கிடையாதுல்ல, நம்ம ஹீரோ கிக்போ சேச்சா அதெல்லாம் இல்லை அப்படின்னு அவ சொல்றா. அச்சோ அப்பா நான் சிங்கத்தை மிதிச்சிட்டேன் அப்படின்னு ஆனியா சொல்றா. ரிசல்ட்டை பார்க்க போறதுக்கு முன்னாடியே இவ்வளோ நடக்குது சார். ஏஜென்ட் ட்வைலைட்டோட மிஷன்ல அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு தான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லவும், ஏஜென்ட் ட்வைலைட்டோட மிஷன்ல இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கேட்கவும், ஆமா சார் அப்படின்னு அவ சொல்றா. ஏஜென்ட் ட்வைலைட் கிட்ட ஒரு மிஷனை கொடுத்துட்டா அது சக்சஸ்ஃபுல் தான் அர்த்தம். அவர்கிட்ட இருந்து கூடிய சீக்கிரமே கோட் வரும் பாருங்க, எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டோன்னு அப்படின்னு ஆஃபீஸர் சொல்றாரு. பார்த்தா இவங்களோட நேம் லிஸ்ட்ல இல்ல. அவ்வளவுதான் போச்சு, நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு அவங்க சோகமா போயிட்டு இருக்காங்க. நான் சிங்கத்தை மிதிச்சதுனால தான் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனியா அழப்போகவும், ஹெண்டர்சன் அப்படிங்கிற அந்த ஹோம் மாஸ்டர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். அடிஷனல் சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்டோட லிஸ்ட் தான் இது ஆக்சுவலி சீக்கிரட்டா தான் வச்சிருக்கணும், நான் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்க பொண்ணோட நேம் தான் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு. இப்போ இருக்கிற நேம் லிஸ்ட்ல யாராச்சும் ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலைன்னா உங்க பொண்ணுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லவும், நேத்து நாங்க அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளவு ஸ்கோர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். உயிரை கொள்ளக்கூடிய ஒரு இன்செக்ட்னா அது மஸ்கிட்டோ, அதை நீங்க கொண்டு அந்த ஸ்வானை காப்பாத்திருக்கீங்க, அதனாலயே உங்களுக்கு எக்ஸலன்ட் ஸ்கோர் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த ஹென்ரிங்கிறவரு நம்ம ஹீரோக்கு ஃபேவரபிளா இருக்காரு. இப்போ செலக்ட் ஆயிருக்கிற யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் டிஸ்கண்டினியூ பண்ணா ஆனியாக்கு அந்த சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோர் வந்து யோசிச்சு பாக்குறா. ப்ளீஸ் வேண்டாம் என்ன கொண்டாதீங்க, என்னோட பையனுக்கு இப்போ தான் ஈடன் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு, அவன் படிச்சு பெரிய ஆளாகிற வரைக்கும் நான் அவன் கூட இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், நீ இறந்து போனாதான் ஆனியாக்கு அந்த சீட் கிடைக்கும், இல்ல வேண்டாம் அப்படிலாம் நான் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. எப்பவுமே செலக்ட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்றதுல நிறைய பேர் டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. உங்க பொண்ணுக்கு சீட் கிடைக்கும், அப்புறமா நீங்க திரும்ப இங்க வரும்போது நான் இங்க இருப்பேனாங்கிறது டவுட் தான், ஏன்னா அந்த ஸ்வானை நான் கோவத்துல அடிச்சிட்டேன் அப்படின்னு ஹெண்டர்சன் சொல்லவும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ், உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணுமா நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க கேட்டதே எனக்கு போதும், ஜஸ்ட் எங்க கிட்ட இருந்து கால் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு சீட் கிடைக்கணும், எனக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னு ஆனியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஆனியா என்ன வித்தியாசமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்க்கறான். போன் வரவும் நம்ம ஹீரோ எடுத்து பேசிட்டு, ஓ அப்படியா சரி ஓகே, ஆனியாக்கு அந்த ஸ்கூல்ல சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ செலிப்ரேட் பண்றான். ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம ஹீரோட அந்த ஃப்ரெண்ட் வந்துருதா, என்ன ஆனியாக்கு சீட் கிடைச்சிருச்சு போலன்னு சொல்லுவோம். ஆமா இப்போ நம்ம அதை செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃப் கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இவங்க 4 பேரும் சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்றாங்க. உன்னோட மிஷன் சக்சஸ் அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லவோ, ஹே பார்த்து அவளுக்கு கேட்டுறப்போது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. பட் யோருமே வந்து சம போதையில இருக்கா, அவளுக்கு இவங்க பேசுறது எதுவுமே புரியல. ஆனியா கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்க, நீ ஆசைப்படுற எதையாச்சும் உங்க அப்பா கிட்ட கேளுன்னு சொல்லவும், நான் அப்படி எதுவோ ப்ராமிஸ் பண்ணல நம்ம ஹீரோ சொல்றான். இருந்தாலும் சரி நீ என்ன ஆசைப்படுற நம்ம ஹீரோ கேட்கவும், பான்மேன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, உனக்கு இந்த இளவரசி வேணும்னா வந்து எடுத்துக்கோ பான்மேன் அப்படின்னு சொல்லி திருடனுங்க அவளை கலத்திட்டு போறாங்க. ஸ்பையா இருக்கிற அந்த பான்மேன் வந்துட்டு நிறைய அட்வென்ச்சர்லாம் பண்ணி பிரின்சஸ் ஹனியை காப்பாத்துறான். எனக்கு இதை பண்ணணும்னு ஆனியா சொல்லவோ, எதை பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கிறேன். நான் தான் பிரின்சஸ் ஆனியா அப்படின்னு சொல்லவோ, அதெல்லாம் பண்ண முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல பாஸ் பண்ணிருக்க, முடியாதுன்னு சொன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் ஆனியாக்கு பதில் பேசுறான். தேவையில்லாம நீ பிரச்சனை எழுத்து விடாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன் பொண்ணு கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிருக்கா, அவளோட ஆசையை நிறைவேற்ற ஒரு கேஸ்ல ரெண்ட் கெடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட அவன் கேட்கறான். நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட ஏஜென்சிக்கு கால் பண்றான். மேடம் ட்வைலைட் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு, கோட் B015 அப்படின்னு அவன் சொல்லவோ, ஓ அப்படின்னா அந்த பொண்ணு சக்சஸ்ஃபுல்லா அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டா அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. மேடம் இன்னொரு மெசேஜும் இருக்கு, ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட்ல ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லவும், அவளோட ஹையர் ஆஃபீஷியல் ட்வைலைட்டை பத்தி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அவர் என்ன கேட்டாலும் அதை அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கேஸ்ல ஏற்பாடு பண்றான். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு செய்யறான்னு சொல்றாங்க. இங்க யோர் வந்து தண்ணி அடிச்சு போதையில இருக்கா. ஆனியா வந்து கேஸ்ல கூட்டிட்டு போறான்னு ஃப்ரெண்ட் சொல்றான். இப்போ ஏரோப்ளேன் வந்திருக்கு. ஆனியா ரொம்பவும் ஹாப்பியா இருக்கா. ஆமா உங்களுக்கு ஏது ஏரோப்ளேன் அப்படின்னு யோர் கேட்கவும், என் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்றா. சரி புறப்படலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனியாவும் அந்த ஃப்ரெண்டும் என்ஜாய் பண்றாங்க. இந்த மொத்த மிஷனுமே ஆனியாவை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறதுனால ஆனியா சொன்னதை இப்போதைக்கு நம்ம ஹீரோ செய்யறான். ஆபரேஷன் ஸ்ட்ரெட்டுக்காக தான் இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்கறான்னு சொல்லி அந்த ஏஜென்சியும் ஹெல்ப் பண்றாங்க. இப்போ இவங்க எல்லாருமே அந்த கேசலுக்கு வராங்க. மொத்த கேசலையுமே இவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துருந்தாங்க. ஆனியா அதுல விளையாண்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு போர் அடிக்கி, உண்மையான கேஸ்ல வேலைக்காரங்க ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லவோ, ஆமா அதுவோ கரெக்ட் தான், என்னப்பா லாய்ட் நீ உன்னோட பொண்ணு ஆசையை உனக்கு ஒழுங்கா கூட நிறைவேற்ற தெரியல அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் சொல்றான். மேடம் ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட்ல ஒரு எமர்ஜென்சி, அதுவோ எஸ் கிளாஸ் எமர்ஜென்சி, ட்வைலைட் நிறைய ஏஜென்ட் கேட்கறாருன்னு சொல்லவும், ரொம்பவே எமர்ஜென்சியான ஒரு மிஷன் இது, சீக்கிரமா ட்வைலைட் இருக்கிற அந்த கேசலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஏஜென்ட்ஸ் அங்க அனுப்புறாங்க. வந்திருக்கிற ஏஜென்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. ஏய் இவர் தான் ட்வைலைட்டான அவரை நேர்ல பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஏஜென்ட் ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசினாலுமே கூட அப்படியே கீழே காலை தட்டி மார்ஸ் கோட்ல அவங்க கிட்ட சீக்கிரட்டா பேசுறான். நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சீக்கிரட்டா சொல்லவும், அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு ஆனியா ஈடன் காலேஜ்ல சக்சஸ்ஃபுல்லா ஜாயின் பண்ணிருக்கா. இன்னைக்கு விழாவோட முக்கியமான கெஸ்ட் நீங்க பார்க்க போறீங்க, அதுதான் நம்ம பிரின்சஸ் ஆனியா அப்படின்னு நம்ம காமிக்கவும், இன்னைக்கு இந்த இடத்தோட ஹீரோ இவர் தான் லாய்ட்மேன், அப்புறமா இதுதான் வில்ல, அப்புறம் இவங்க யாருனே தெரியாது அப்படின்னு ஆனியா சொல்றா. என்னோட அடியாட்களே, பிரின்சஸ் ஆனியாவை நான் கடத்துறேன், இந்த லாய்ட்மேனை நீங்க தான் தடுக்கணும், இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்கிற ஒரு ஸ்பை கூட டைரக்டா உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. லாய்ட்மேனை தடுக்கிறதுக்கு
அதுக்கு நீங்க எல்லாரும் ரெடியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஆனியா காமிச்ச அந்த ஷோ மாதிரியே இருந்தாலுமே கூட அதுலயும் ஸ்பை தான் வருங்கிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம ஹீரோ தான் ஸ்பைஸ்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கான். சோ அவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சீரியஸாவே முடிவு பண்றாங்க. லாய்ட் மேன் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஆனியா கத்துறா. பிரின்சஸ் ஆனியாவை நீ காப்பாத்தணும்னா இந்த கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும். அண்ட் இந்த கேள்விகளை எடுத்தது பிரின்சஸ் ஆனியா. ஒருவேளை இதுல நீ தோத்து போனா அந்த காஸ்டியூமை போட்டுக்கிடணும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேள்வியை கேட்கறான். பிரின்சஸ் ஆனியாக்கு பான்மேன் கிட்ட பிடிச்சது எது அப்படின்னு கேட்கவும் காஸ்டியூமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல சைலன்சர் வச்ச பிஸ்டல் அப்படின்னு ஆனியா சொல்லவோ இந்த கேள்வி நீ தப்பா சொல்லிட்ட, இன்னும் 2 சான்ஸ் தான் இருக்கு. பிரின்சஸ் ஆனியாக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் என்னதுன்னு கேட்கவோ பீனட் அப்படின்னு அவன் சொல்றான். கரெக்டா சொல்லிட்டா அப்படின்னு ஆனியா சொல்றா. 3வது கேள்வி இதை மட்டும் நீ தப்பா சொல்லிட்ட, அந்த மாஸ்க் போட்டே ஆகணும். பிரின்சஸ் ஆனியாக்கு இப்ப தேவைப்படுறது என்னது அப்படின்னு நம்ம கேட்கவும் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னும் 5 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கு. 5 4 அப்படின்னு நம்ம கவுண்ட் டவுன் பண்றான். பான்மனோட கியர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ இல்ல எனக்கு இப்போ தாகமா இருக்கு சோ தண்ணி தான் தேவை அப்படின்னு அவ சொல்றா. நீ தோத்து போயிட்ட லாய்ட்மேன், அந்த காஸ்டியூமை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லவோ போடுங்க போடுங்க அப்படின்னு ஆனியா சொல்றா. ஏஜென்சிலேயே நம்ம ஹீரோ தான் நம்பர் 1 ஸ்பை. பட் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா நம்ம ஹீரோ இருக்குது அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. சரி மிஷனுக்காக தானே எல்லாமே இதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவா அதை பண்றான். நம்பர் 1 ஸ்பை ட்வைலைட் கூட சண்டை போடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மத்த ஸ்பை எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. இது என்னோட பல நாள் கனவு, ட்வைலைட் கூட சண்டை போட போறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். உண்மையிலேயே ஆசம்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அவ்வளோ ஈஸியில என்ன பிடிச்சிட முடியும்னு நினைச்சியா? பிரின்சஸ் ஆனியா வேணும்னா பின்னாடியே வா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கூப்பிடுறான். லாய்ட் மேன் இங்க இருக்கோம் இங்க வாங்க அப்படின்னு ஆனியா கூப்பிடுறா. லாய்ட் மேன் சூப்பர் அப்படின்னு ஆனியா சொல்லப்போ யாராச்சும் சீக்கிரம் அவனை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கத்துறான். இவங்க பண்ற அந்த அட்டாக் அவன் ஃப்ரெண்டு மூஞ்சிலே வந்து அடிக்குது. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன்டா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு அங்கிருந்து இவங்களை கூட்டிட்டு கிளம்புறான். லாய்ட் மேன் அசத்துறீங்க அப்படின்னு ஆனியா சொல்றா. என்கிட்ட நெருங்குறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் எல்லா ஏஜென்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க முன்னாடியா நான் நடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு மிஷனுக்காக இதை செஞ்சுதாகணும். பிரின்சஸ் ஆனியாவை விட்டுரு இல்லைன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் முதல்லயே சொன்னல அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைன்னு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சிரிக்கிறான். பார்த்தா யோர் சரக்கடிச்சு போதையில் நடந்து வந்துட்டு இருக்கா. ஆனியாவை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ இப்ப சீரியஸா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. யோர் உனக்கு என்னதாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ சீரியஸாவே ஃபைட் பண்றா. விட்டா கொன்றுவா போலியா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு கட்டத்துல அவ கால்ல இருக்க ஹீல்ஸ் உடைஞ்சு அப்படியே கீழே விழுந்து அப்படியே தூங்கிருதா. அவளை வேணா நீ ஈஸியா தோக்கடிச்சிருக்கலாம், என்ன அவ்வளவு ஈஸியில உன்னால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னா. அசால்ட்டா அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ போய் அவளை காப்பாத்துறான். பிரின்சஸ் ஆனியா நான் உங்களை பாதுகாப்பா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்பா அப்படின்னு வந்து அவ கட்டி பிடிக்கிறா. அப்போ லாய்ட்மேன் அந்த கதெல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த ஏஜென்ட்ஸே ஃபயர் ஒர்க் ஷோ நடத்துறாங்க. பிரின்சஸ் ஆனியா சக்சஸ்ஃபுல்லா ஈடன் காலேஜ்ல சேர்ந்ததுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா ஏஜென்ட்ஸும் அவளை பாராட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நான் ஆர்ஃபனேஜ் விட்டு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்தே என் லைஃப் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. நான் ஸ்கூலுக்கு போய் கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு ஆனியா சொல்றா. எனக்கு தெரியும், எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோவா அவளை பாராட்டுறான். கேசலுக்கு செலவு பண்ணது ஏஜென்சி தான். இப்போ அந்த லேடி போயிட்டு அந்த பாஸ் கிட்ட பில்ல கொடுக்கவும் உண்மையிலேயே இவ்வளவா செலவாச்சுன்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அவ்வளோ பெரிய கேஸ்ல ரெண்ட் எடுத்து அவ்வளோ சூப்பரான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பா அதுக்கு நிறைய செலவாகும். ஆனா இது அவ்வளவுமே ஆனியா ஒருத்திய ஹாப்பி ஆக்குறதுக்காக இவ்வளோ பெருசா பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்டாவோ சூப்பராவோ போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.